எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்எஸ்சிலேருந்து தேர்வு எழுதி பேராமிலிட்டரி ஃபோர்ஸான பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஏஆர் இந்த மாதிரி பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் ஏதோ ஒரு ஃபோர்ஸில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் கிட்டத்தட்ட 44 வாரம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ரைனிங் நடக்கும். இந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆனாவோ, இல்லை நீங்கள் அதிக நாள் லீவ் போட்டாவோ, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை இருந்தாவோ, அது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ண முடியல அப்படின்னா உங்களை வந்து வீட்டுக்கு அமைச்சிடுவாங்களா, இல்லை அன்குவாலிஃபை பண்ணுவாங்களா, இல்லை ட்ரைனிங்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. என்ன நடக்கும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணலைன்னா, ட்ரைனிங்கில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் எஸ்எஸ்சிடியை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஸ்டேட் போலீஸ், ஆர்மி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு சுசர் வழி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் பற்றி பேசுவோம். ஆர்மி பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் எஸ்எஸ்ஜிடியில் நீங்கள் தேர்வு எழுதி ஏதாவது ஃபோர்ஸோட வேலைக்கு போயிட்டீங்க நீங்கள், அதாவது ஜிடியாக இருந்தாலும் சரி, ட்ரெயின்மேனாக இருந்தாலும் சரி, ட்ரெயின்மேன் அதாவது 3 மாதம் ட்ரைனிங்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம். ஒரு வருஷம் ட்ரைனிங் அப்படின்னா 44 வாரம், குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான் நீங்கள் லீவ் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலிகேட் பண்ணிடுவாங்க. அதாவது ட்ரைனிங்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை வாங்குறீங்களோ அதே மாதிரி ட்ரைனிங்கும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு முடிக்கணும். நீங்கள் ட்ரைனிங்கில் குவாலிஃபைட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து வேலையில் கன்ஃபார்மாக ஒரு சிப்பாயாக மாறுவீங்க, கன்ஃபார்மாக ஸ்டாஃபாக மாறுவீங்க. நீங்கள் ட்ரைனிங் எப்போ வரைக்கும் முடிக்கலையோ அப்போ வரைக்கும் நீங்கள் டெம்பரரி தான். அதனால் சொல்கிறேன், ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். வேலை கிடச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போகிற மாதிரியும் ட்ரைனிங் கண்டிப்பாக கிளியர் பண்ணி முடிச்சிருங்க. ட்ரைனிங் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ட்ரைனிங்கில் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் பண்ணாமல் தப்பிக்க நினைக்கிறீங்களோ அவ்வளோ மாட்டிக்குவீங்க. அதனால் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அன்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. சரி, ஓகே. இப்போ ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கையில் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது, இல்லைன்னா நம்ம ஆப்டிக்கல் பண்ணும்போதோ இல்லை ஓடும் போதோ விழுந்துடுறோம், கீழே விழுந்துடுறோம், நமக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிடுது, இல்லை கை ஃப்ராக்சர் ஆகிடுது, ஏதோ பிரச்சனைகள் வருது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு மெசேஜ்னு சொல்லி வீட்டுக்கு வர்றோம், லீவ் போடுற மாதிரி இருக்குது, 10 நாள் 1 மாதம் லீவ் போடுற மாதிரி கண்டினியூவாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன நடக்கும் ட்ரைனிங்கில்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரைனிங் ஆரம்பித்தாச்சு. ட்ரைனிங் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கீங்களே வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி எமர்ஜென்சி வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக லீவ் கொடுப்பாங்க. நீங்கள் லீவுக்கு ஊருக்கு வர்றீங்க. ஊருக்கு வந்தீங்க 1 மாதம் 2 மாதம் கண்டிப்பாக லீவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ட்ரைனிங்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் திருப்பி பண்ண முடியாது. நீங்கள் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் வந்து வீட்டில் ரிசீவ் பண்ணி கேம்புக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ட்ரைனிங் பண்ணுற வரையும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. அடுத்த பேஜோட ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க அதிகபட்சம் 2 நாள் லீவ் எடுக்கலாம், 3 நாள் அதிகபட்சம் எடுக்கலாம்னு வச்சுக்கோமே. அதுக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. சரி, ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். லீவு ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது. ட்ரைனிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்குவாலிஃபைட் ட்ரைனிங் ஆவீங்க. ட்ரைனிங் மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரைனிங் முடித்து பக்க கான்ஸ்டபிள் ஆனாலும் சரி, ஆஃபீஸர் ஆனாலும் சரி, இல்லை எஸ்ஐ ஆனாலும் சரி, இல்லை ஹெட் கான்ஸ்டபிள் ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 நாள் லீவு 1 நாள் லீவு தான் கொடுப்பாங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, இல்லை நான் 1 வாரம் 10 நாள் இருக்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த கோர்ஸ் இருந்தாலும் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி அந்த கோர்ஸ்லேருந்து உங்களை அனுப்பிச்சிட்ருவாங்க. அதனால் கோர்ஸு ட்ரைனிங் அப்படின்னா குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது லீவுக்கு, பர்மிஷனுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து முடிச்சிடணும். ஓகேங்களா? இது வந்து லீவுக்கு. இல்லை நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஓடும்போது கீழே விழுந்துட்டீங்க, இல்லை ஆர்டிக்கல் பண்ணும்போது கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுருச்சு, உடல் சூழ்நிலை சரியில்லை, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு, அதாவது அம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அம்மை வந்துருச்சு, மஞ்சக்கமலை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நோய் வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ மைல்டு ஃப்ராக்சர் வரும். ஏன்னா அதிகமாக ரன்னிங் ஓடுறதுனால கிரவுண்டில் மைல்டு ஃப்ராக்சர் வரும். இந்த மைல்டு ஃப்ராக்சர் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஆகணும். ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டு ஃப்ராக்சர் பெருசாக கிராக் ஆகி எலும்பு பெரிய ஃப்ராக்சர் ஆகிடும். உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களால் ஓட முடியல, ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்கள் கால் வலி அதிக ஆரம்பிக்குன்னு சொல்லி நீங்கள் வலி இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிங்கன்னா மைல்டு ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிளாஸ்டர் போடுறீங்க, கட்டு போடுறீங்க, கட்டு போட்ட மினிமம் அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும். 8 வாரம் 10 வாரம் 4 வாரம் 5 வாரம் அந்த மாதிரி வீக் கணக்கில் டாக்டர் சிஎம்ஓ எழுதி கொடுத்துருவார் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லேருந்து ரெஸ்ட் விட்டுருவாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ட்ரைனிங் அந்த ரெஸ்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதே ட்ரைனிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. நீங்கள் என்ன ஆவீங்க? ரிலிகேட் ஆவீங்க.
ட்ரெயினிங்கில் அன்குவாலிஃபைடு. இப்போ நீங்கள் அடுத்த பேஜ் வருது தெரியுமா? இப்போ ரிசல்ட் ஆகி அடுத்த பேஜ் வருது. இல்லை உங்களுக்கு பின்னாடி ஏதாவது புதுசாக ஒரு பேஜுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ண வீக்கில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வீக்கு டவுன் ஆயிரும். உங்கள் பேஜ் உங்களோட 10 வீக் 5 வீக் ஜாஸ்தி பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட கீழே உள்ள பேஜில் ட்ரைனிங் பண்ணுவீங்க. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், 2வது ஃபெயில் ஆகிட்டோம், நம்மளோட படித்த பசங்க 3வது போயிடுவாங்க, நம்ம திருப்பி 2வது படிக்கிறோம், அந்த கணக்கு தான். அதனால் டெலிகேட்டுங்கிறது உடல் சூழ்நிலைகளை கரெக்டாக வச்சுக்கணும். அது டெலிகேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு மனசு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் படிச்சு ஃபெயில் ஆனால் அப்படி இருக்கும். அந்த உணர்வை கொடுக்குறது தான் டெலிகேட்டு. அதனால் என்றைக்குமே ட்ரைனிங்கை பொறுத்தவரை 1 வருஷம் உடம்பையும் கை காலையும் பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ட்ரெயினில் பாஸ் பண்ண முடியும். ட்ரெயினிங் பாஸ் பண்ணுறது 1 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒழுங்கான தூக்கம் இல்லாமல், ஒழுங்கான ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயினிங் பாஸ் பண்ணுவோம். அதனால் இந்த டயத்தை விட்டுறாதீங்க. கரெக்டாக உடம்பு பார்த்துங்க, டயத்துக்கு சாப்பிடும், கை காலை நல்லா பத்திரமா பார்த்துட்டு ட்ரெயினிங் பாஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரெயினிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒன்று வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு நமக்கு காலே உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை கையே உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கெலாம் வேலையை விட்டுலாம் அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. கால் கையாக உடஞ்சின்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டில் அனுப்ப வாய்ப்பே இல்லை. யாருக்குமே வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் நீங்கள் உள்ளே என்ட்ரியாக இருக்கீங்க. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிப்பாயாக மாறும்போது உங்களுக்கு ஆல்ரெடி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களை குவாலிஃபை பண்ணி தான் உள்ளே எடுத்துருக்காங்க. உங்கள் கால் உடையுது அப்படின்னா ட்ரெயினிங் உடையுது, அது கவர்மெண்ட் தான் பொறுப்பு. அதனால் யாருமே வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்க, அனுப்பவும் கூடாது. அதான் ரூலு. அனுப்ப மாட்டாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அனுப்பவும் முடியாது. சரிங்களா? அதனால வேலை விட்டு அனுப்ப எந்த பயமும் பயப்படாதீங்க, அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. ரெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு உடம்பை சரியாக்கி திருப்பி ட்ரெயினிங் பண்ண சொல்லுவாங்க. அதனால் எந்த பயமும் இல்லை, யாரும் வீட்டுக்கு அனுப்ப முடியாது, அனுப்பவும் கூடாது, அனுப்பவும் மாட்டாங்க. அதனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. 2வதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை, லீவுக்கு போகணுன்னா 2 டேஸ் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம். நீங்கள் அதிகமாக லீவ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்கள அன்குவாலிஃபை பண்ணுறதுக்கு, டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரெயினிங்லேருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப லீவ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப லீவ் எடுக்கக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2026 2027 எஸ்எஸ்சி ஜிடி வேகன்சி வரப்போகுது. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். 2026ஓட எஸ்எஸ்சி ஜிடி 25 26ஓட எஸ்எஸ்சி ஜிடி வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. பல பேரோட கமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க நல்லா ஈஸியாக இருக்குது, ஒவ்வொருத்தவங்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி மெயினாக ஈஸியாக கொஞ்சம் ஒவ்வொரு சப்ஜெக்டை நான் பின்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி படிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க. எல்லாத்தையும் கண்டதுக்குள்ளேலாம் படித்து குழப்பிக்கிட்டு மறந்துடாதீங்க. படிக்கிறத பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி எழுதி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது நம்ம நாட்டில். அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.